ஒரு சிலர் எல்லாம் நாய்க்குட்டிகளை தங்களோட வீட்டில் ஒரு பிள்ளையா கருதி வளர்ப்பாங்கங்க. அந்த நாய்க்குட்டிகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அது போல ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில புரியுங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்துல பாவை மகளிர் கல்லூரி பின்புறம் உள்ள ஒரு வீட்டில் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து வந்திருக்காங்க. அந்த நாய்க்குட்டியை இரவு முழுவதும் காணாங்க. அவங்க இரவு முழுவதுமே தேடி வந்திருக்காங்க, கிடைக்கவே இல்லை. அவங்க பாவம் தேடி போய் ரொம்பவே அழுது போயிருக்காங்க. அவங்க வீட்டு அருகிலேயே ஒரு கிணறு இருந்திருக்குங்க. ஆனா அதுல கன்ஃபார்மா விழுந்துச்சான்னு தெரியல, லைட்டா அந்த முனுகல் சத்தம் கேட்டிருக்குங்க. அந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு சத்தம் கொடுக்கும் போது லைட்டா சவுண்ட் கேட்டிருக்குங்க. அதை பார்த்துதான் அவங்க தமிழ்நாடு தீயணைப்பு துறைக்கு தகவல் அளிச்சு மீட்டு தர உதவி கேட்டிருக்காங்க. ராசிபுரம் தீயணைப்பு படை வீரர்கள் அங்க விரைந்து வந்துட்டு இருக்காங்க. சம்பவம் இடம் வந்து பார்க்கும்போது கிணறு மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள இருந்திருக்கு, நடந்தே போயிட்டு இருக்காங்க. வீரர்கள் அங்க போய் பார்க்கும்போது கிணறே தெரியாத அளவுக்கு மூடி போய் முட்புதர்களும் செடிகளும் நிறைந்து காணப்படுச்சுங்க கிணறு. தீயணைப்பு வீரர்களோட திறமை என்ன தெரியுமா? கிடைக்கிற சின்ன பொருளா இருந்தாலும் சின்ன சந்தாலும் அதுல போய் பாத்தீங்கன்னா உயிரையே காப்பாத்திடுவாங்க. அது போல அந்த முட்புதர்கள் நிறைந்த கிணற்றுக்கு நடுவில் இருந்த ஒரு சந்தின் வழியா தீயணைப்பு வீரர் சேவாக்கு மதன் தன்னோட தலையில தலைக்கவசத்தை அணிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பா உள்ள இறங்குறாருங்க. கயிறை மேல இருந்த வீரர்கள் மரத்துல கட்டிய பின்பு அந்த கயிறை தூக்கி கிணத்து உள்ள போட்டு அது வழியா பாத்தீங்கன்னா தீயணைப்பு வீரர் வீர தீர செயலா இறங்குறாருங்க. அந்த வீரரை பாருங்க எவ்வளவு சாதுரியமா அந்த பைப்பையும் ஹேண்டில் பண்றாரு. ஒரு கயித்துல பைப்பை கட்டி கொடுத்துருக்காங்க, சுருக்கு முடிச்ச போட்டு அந்த முடிச்ச உள்ள அனுப்பிட்டாருங்க பைப்பு மூலமா. தீயணைப்பு வீரர் பைப்பை உள்ள அனுப்பிட்டு கிணத்துக்குள்ள போயிட்டு இருக்காருங்க. அந்த வீடியோ சரியா எடுக்க முடியலங்க, ஏன்னா எல்லாருமே வேலையில இருந்தாங்க. கிணற்றை சுத்தி முட்புதல் இருந்துச்சு. உள்ள இறங்கிய வீரர் அந்த நாய்க்குட்டியை பார்க்கும்போது ரொம்பவே குட்டியா இருந்துச்சுங்க. முடிச்ச போட்டு பிடிக்க பாவமா இருந்த காரணத்தால மேல இருக்கவங்கள ஒரு சாக்க போட சொல்லி அந்த சாக்கு பைக்குள்ள அந்த நாய்க்குட்டியை போட்டிருக்காருங்க. அந்த குழந்தை நாயை அன்போட தூக்கி அந்த சாக்கு பையில தடவி கொடுத்து போட்டுட்டு அதை கட்டிட்டு இருக்காருங்க கயிறு மூலமா. தன்னோட நெஞ்சில அந்த குழந்தை நாயை அணைச்சி கொண்டு சாக்கு பையில கெட்டியா புடிச்சு கொண்டு ஒத்த கையில அந்த நெஞ்சை அணைச்சி கொண்டு இரு கையும் பயன்படுத்தி கயிறு மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வீரர் மேல ஏறி வராருங்க. தீயணைப்பு வீரர் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி அந்த பாறை கற்களான கரடு முரடான பாதையை கடந்து வந்து அந்த நாய்க்குட்டியை பாதுகாப்பா உயிரை காப்பாத்தி மேல எடுத்துட்டு வந்துட்டாருங்க. இந்த பதிவோட ஆரம்பத்துல சொன்னாங்க, அந்த நாய்க்குட்டி மேல அந்த குடும்பத்தார் வச்சிருக்க அன்பை பாருங்க. தன்னோட பெத்த பிள்ளையை வாங்குற போல கை நீட்டி அந்த பெரியர் வாங்கி தன்னோட நெஞ்சில் அணைச்சு அந்த முகத்து பகுதியில் ஒரு முத்தத்தை கொடுக்குறாருங்க. அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லைங்க. அந்த குழந்தை நாய்க்குட்டியோட தவிப்பையும் மனிதரோட தவிப்பையும் போக்கி அந்த அன்பை மட்டும் நிலைநிறுத்திய தீயணைப்பு வீரர்களின் வீரதேசத்திற்கு அவங்களோட குழுக்கு ஒரு மனதார பாராட்டுகளை தெரிவிச்சுக்கோங்க.